தக்காளி தக்காளி தக்காளி. ஏன்னா இந்த சீசன் வந்துட்டாவே ஊர் ஃபுல்லா இதே பேச்சு தான், இதே சவுண்டு தான் கேட்டுட்டே இருக்கிறோம். 7 கிலோ ரூ. 100, 7 கிலோ ரூ. 100, 7 கிலோ ரூ. 100ன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த அளவுக்கு நம்ம தக்காளி பயன்படுத்தணுமான்னு கேட்டோம்னா அதுதான் இல்ல. இன்னைக்கு ஒருத்தர் வந்து ரூ. 100 தக்காளிக்காக மட்டுமே செலவழிக்கிறாங்க. ஆனா உண்மையாவே நம்ம அவ்வளோ தக்காளி வாங்கி சாப்பிட்டது இல்ல. ஏன்னா நம்ம தக்காளிகள் புளிப்பா இருக்கும், ருசியா இருக்கும். அதனால கம்மியா பயன்படுத்தினாவே போதும். ஆனா இன்னைக்கு இருக்கிற தக்காளிகள் 7 கிலோ வாங்கி நீங்க சமையல்ல போட்டீங்கன்னா கூட அதோட ருசி கிடைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்ல. அப்ப அந்த மாதிரியான தக்காளிகள் எங்க தான் கிடைக்குது அப்படின்னு கேட்கிற பட்சத்துல தான் நாங்க இருக்கிறோம். நாங்க ஒரு 140 வகையான தக்காளிகளை விளைவிச்சிட்டு இருக்கிறோம். அதுலயும் முக்கியமா எல்லாமே நாட்டு ரகங்கள்ன்றது தான் இதுல உண்மையான விஷயம். இந்த நாட்டு ரகங்கள் ஏன் நம்ம விளைவிக்கிறோம், இது ஏன் மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம்னா, சத்தானதுன்றது நம்ம நாட்டு ரகம் தான், நம்ம மண்ணுக்கானது தான். அதை விளைவிக்கிறதும் ஈஸி, அதை வைக்கிறதும் ஈஸி, அதை சமையல்ல செய்யறதும் ஈஸி. இன்னைக்கு வீரி ரக தக்காளிகள் வந்ததுக்கு அப்புறம் தக்காளிய எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சீங்கன்னா கெட்டு போகாது. சமையல்ல போட்டீங்கன்னா வதங்காது. வயித்துல போட்டீங்கன்னா வெளியே வந்துரும். இல்ல தட்டுல இருந்து ஒதுங்கி வெளியே போய் நிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு தக்காளியோட வீரியம் இருக்கு. அதாவது இன்னைக்கு கொடுக்கக்கூடிய வீரிய ரகங்கள் அப்படியேப்பட்டதா தான் இருக்கு. அப்ப நம்ம தக்காளிய எடுத்து போட்டீங்கன்னா எண்ணெயில அது அப்படியே வதங்கி அது அப்படியே ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சருக்கு வரும். ஆனா அந்த மாதிரியான தக்காளி இன்னைக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்ல. காரணம் இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒழிச்சிட்டோம். அப்ப இதை மறுபடியும் மீட்டு கொண்டு வரணுன்ற பட்சத்துல நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு சின்ன பானையிலயாவது ஒரு தக்காளி செடி வளர்க்க ஆரம்பிக்கணும். அதுக்கான விதைகளை நம்ம கொடுக்குறோம். என்னுடைய தொலைபேசி நம்பர் 96 55 89 36 68. இந்த தக்காளி விதைகளை வாங்கி பட்டத்துல விதைங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. எல்லாருமே இப்ப விதைகள் வாங்குறாங்க. வெயில் காலத்திலே விதைச்சிட்டீங்கன்னா வராம போயிடும். அதுக்கப்புறம் தக்காளியே ஆஹா நாட்டு தக்காளியே வேஸ்ட்டுப்பா ஒன்றும் வர்றதே இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா நம்ம சரியான பட்டத்துல நம்ம விதைக்காம ஒரு பொருளை தப்புன்னு சொல்லிட முடியாது. அப்ப சரியான பட்டத்துல விதைக்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் நம்ம முதல்ல. அப்ப தக்காளி பத்தின அறிவு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா இருக்கணும். அப்ப நம்ம அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணிக்கலாம். ஆடியிலிருந்து உங்களுக்கு ஜனவரி வரைக்கும் தை வரைக்கும் நீங்க எப்ப விதைச்சீங்கனாலும் தக்காளி அமோகமா வரும். அதுக்கப்புறம் விதைச்சீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். எல்லா வருஷம் ஃபுல்லா தக்காளி சாப்பிடணுன்றத தவிர்த்துட்டு எப்ப விளையுதோ அப்ப சீசன்ல நல்லா சாப்பிட்டுக்குங்க. அந்த சக்திகளை உடம்புல ஏத்திக்கங்க. அதுதான் நம்மளுடைய மரபு. அதை நம்ம காப்பாத்துவோம். அதோடவே இருப்போம். நன்றி.